என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். ஆம், நீங்க இதுல யாராவது வந்து சமூக ஆர்வலரா, அதாவது சமூக சிந்தனையா, ஆ வந்து அதாவது ஒரு ஏழப்பட்டவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவுறவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள்ல எல்லாரையும் சொல்லல. உங்கள என்ன பார்க்குறவங்க கிடையாது. நான் என்ன தெரியாதவங்க கூட யாராவது இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னு சொல்றீங்கன்னா, இந்த வசூல் பண்றவங்க தயவு செய்து டிரான்ஸ்பரன்ட், அதாவது வந்து எப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த வசூல் பணத்த வந்து இப்ப என்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்குறாரு. இந்த மாரி ஒரு ஏழப்பட்டவங்களுக்கு உதவணும்னு சொல்ட்டு. அப்ப நான் குடுப்பேன். இப்ப நான் வந்து என்னுடைய பேர நீங்க வந்து குறிப்பிட வேண்டான்னு குடுப்பேன். சில பேர் வந்து பேர குறிப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கேள்விக்குறி நம்மள்ட்ட இருக்கும். இப்ப நம்ம வந்து இறைவனுக்காக, படைத்தவனுக்காக இந்த மாரி பரிதாபப்படக்கூடிய ஏழைகளுக்கு நம்ம உதவுறோம். அத கேட்கிறவர் வந்து நமக்கு நம்பிக்கையானவரா இருக்கிறாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் அந்த வசூல் பண்றவங்க தயவுசெய்து குறிப்பா நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க. அதாவது எனக்கு நான் வந்து இப்ப நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு $10 $50 $100 ஏதோ ஒரு டாலர் தர்றேன்னு வச்சுக்கிறங்க. இல்ல இந்தியன் ரூபியாவோ. அப்போ அமெரிக்காவிலிருந்து பெயர் குறிப்பிட விரும்பாத நபர் அப்படின்னு நீங்க அத மென்ஷன் பண்ணி, இவ்வளோ குடுத்தாரு. நீங்க எனக்கு ஒரு நம்பர் குடுத்துறணும். சீக்ரெட் கோட் மாரி. உங்களுக்கு 4455 அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு நம்பர வந்து குடுத்துறணும். ஸோ, என்ன மாரி 5 பேர் குடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கிறங்க. அதே அமெரிக்காவிலேருந்தே ஒரு 5 பேரு பெயர் குறிப்பிட விடாத அவங்களலாம் வந்து என்ன செஞ்சுருக்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கோட் நம்பரையும் சொல்லிறணும். நீங்க அத வந்து நான் வந்து ஓப்பனா வெளியிடுவேன். நான் வசூல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நான் வந்து அமெரிக்காவிலேருந்து இத்தனை $1000 வசூல் பண்ணியிருக்கிறேன். கனடாவிலேருந்து இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன். துபாயிலேருந்து இவ்வளவு உலகம் ஃபுல்லா வசூல் பண்ணியிருப்பீங்க. அந்த மொத்த வசூல் பணத்தையும் நீங்க வந்து முகநூல்லயோ, இல்ல எதுலயோ, இல்ல WhatsAppலயோ, டைரக்ட்டாவோ, இல்ல பொது பொது வலைதளங்கள்லயோ எதுலயாவது நீங்க என்ன செய்யணும்? வெளியிடணும். வெளியிட்டு நீங்க வந்து அ யார்ட்டலாம் பணம் வாங்குனீங்களோ, அவங்கள்ட்டேருந்து நீங்க கால் பண்ணி சொல்லிறணும். நான் வந்து இந்த வெளியிடுறேன் பார்த்துக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன ஆகுறீங்க? உங்களுடைய வசூல் பணம் வந்து முழுமையா எந்த ஒரு சந்தேகம் இல்லாம வெளியேற்றும். அப்ப அதுக்கப்புறமா நீங்க அடுத்த முறை நீங்க வசூலுக்கு வர போம்போது, உங்களுக்குன்ட்டு ஒரு பேர் உருவாயிடும். இந்த நபர் சுத்தமா மனசாட்சிப்படி கடவுளுக்கு, படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே நேரத்தில அந்த வசூல் பண்ண தொகை இத்தன 1000 இருக்குதுன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு இந்தியா ரூபாய்க்கு ஒரு ₹5,00,000 உங்ககிட்ட இருக்கு வசூல் பண்ண மக்கள்ட்ட வசூல் பணத்த வந்து, நீங்க ஒரு 1,50,000 2,00,000 வந்து ஒரு நபருக்கு உதவி செய்றீங்க. அதையே நீங்க வந்து இன்னாருக்கு குடுத்தோம். அவங்க சில பேரு ஏழப்பட்டவங்கள்லே கௌரவமான குடும்பத்தில உள்ளவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அ முகத்த காட்டவோ, பெயர வெளியிடவோ சொல்லாம இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆதாரப்பூர்வமா ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நெறைய வசூல் மோசடி நடந்துகிட்டு இருக்கு. இது நான் திருப்பியும் சொல்றேன், இதில எல்லாரும் கிடையாது. நெறைய சமூக ஆர்வலர் வந்து படைத்தவனுக்கு, இறைவனுக்காக வந்து அல்லாவுக்காக வந்து எல்லா மதத்திலும் இருப்பாங்க. இதில வந்து நான் இப்ப பேசுறது வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமோ, இல்ல ஒரு இந்துக்கோ, இல்ல கிறிஸ்டினோ கிடையாது. பொதுவாவே சமூக ஆர்வலர்கள். அதில எல்லா மதத்திலும் இருப்பாங்க. அதில வந்து நெறையா பேரு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன செஞ்சுடுறாங்க, மோசடி பேர் வழியா இருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான லுக்ல இருப்பாங்க. நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப ஜென்யூன் லுக்கா இருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தெளிவா இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ, அதனால யாரெல்லாம் சமூகத்துக்கு ஆர்வமா இருக்கிறீங்களோ, நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நீங்க வந்து டிரான்ஸ்பரன்ட்டா கேள்வி வராத அளவுக்கு. நான் ஒரு காசு குடுக்குறேன்னா, அந்த காசு கரெக்ட்டா போய் சேருதான்னு நான் பார்ப்பேன். ஆனா கேட்க முடியாது உங்கள்ட்ட. ஏன்னா நீங்க வந்து என்ட்ட கேட்கிற ஆளு எனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட ஆளா இருப்பீங்க. நீங்க சமுதாயத்தில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள ஆளா இருப்பீங்க. ஸோ, நான் வந்து உங்கள்ட்ட ஒரு ₹10 குடுத்துட்டு, ஒரு $10 குடுத்துட்டு நான் கேட்க முடியாது. ஒரு $50 குடுத்துட்டு கேட்க முடியாது. என்ன செஞ்சீங்க? கரெக்ட்டா குடுத்தீங்களான்ட்டு. நீங்களே என்ன செஞ்சுருங்க, கரெக்ட்டா வெளியிட்டுருங்க. இவ்வளோ செலவு, இவ்வளோ பேர் குடுத்துருக்குறோம். அ இந்தந்த ஊர்ல, இந்தந்த மக்களுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவா குடுத்துட்டு, இவ்வளோ காசு மிஞ்சி இருக்கு. இத நாங்க வந்து வச்சிருக்கிறோம். இல்ல எங்களுக்கு நான் கை காச போட்டு பண்ணேன். அதே நேரத்தில இன்னொன்னு இருக்குது. சில பேர் வந்து வசூல் பண்றேன்னு சொல்றாங்க, வசூல் பண்றாங்க. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய காசு ரூ. 1 கூட இருக்காது. அதே நேரத்தில அவங்க திருட மாட்டாங்க.
என்ன செஞ்சிடுறாங்க, என்கிட்ட யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 10 பேர்ட்ட வாங்கி நான் வந்து உங்களுக்கு தந்துருவேன். ஊர்ல ஒரு அமைப்பு யாருக்காவது தந்துருவேன். நான் உங்கள்ட்டேருந்து பேர காப்பாத்திக்கிருவேன். அட! ஆ அமெரிக்காவுலேருந்து இவன் இவ்வளோ தந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, என்னுடைய பங்கை நான் வெளியிடணும். நான் வசூல் பண்றேன்ல. நான் 4 பேர்ட்ட 10 பேர்ட்ட போய் கேட்குறேன்டா, என் பேர் அங்க இருக்கணும். உன்னுடைய ரூ. 1 இருந்தாலும் சரி, பேரிச்சம்பழமா இருந்தாலும் சரி. ஏன்னா ரூ. 1 இருந்ததுன்னா, அத நீங்க அதில போடணும். இந்த மாரி பண்ணா தான், நாள பின்ன நம்ம ஏழை மக்களுக்கு உதவுறதுக்கு நம்ம முன் வருவோம். ஏன்னு கேட்டா, பெரும்பாலும் இது போய் சேருதா, சேரலையாங்கிற கேள்வினாலேயே நெறைய பேர் வந்து குடுக்குறதில்ல. குடுக்க எண்ணம் படைச்சவங்களும் குடுக்குறதில்ல. அதே நேரத்தில நம்ம எல்லாரும் குறை சொல்லல. எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் வந்து இந்த மாரி இருக்கிறாங்க. ஸோ, அவங்கள மாரி நல்லவங்களுடைய பேரும் நமக்கு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். இதில உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, நீங்க கருத்திடுங்க. நான் சரி பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.